வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 3 அமைச்சர்களை சுற்றி வளைத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஸ்டாலினிடம் கெஞ்சி கேட்ட அமைச்சர்கள் உதவி செய்ய முடியாது என்று கூறிய திமுகவின் தலைவர் இறுதிக்கட்ட விசாரணைக்கு சென்றால் நிச்சயம் திமுக 2வது முறை ஆட்சி அமைப்பதற்கே சிக்கலாக மாறிவிடும். தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் என்னதான் கூறினார்கள் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுகவில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடைபெற்றுள்ளது. ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கலைஞர் செய்த ஒட்டுமொத்த ஊழலை 30,000 கோடி தான். ஆனால் திமுக ஆட்சி அமைந்து கடந்த 2.5 ஆண்டுகளிலேயே 30,000 கோடி ரூபாயை உதயநிதியும் சபரீசனும் சேர்த்து விட்டார்கள் என்று ஆங்கிலத்தில் ஒரு ஆடியோ ஒன்று வைரலாக பரவியது. அதனைத் தொடர்ந்து நிதியமைச்சராக இருந்த பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டார். அரசியலிலேயே திமுகவில் நேர்மையாக இருக்கக்கூடியவர் பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்பொழுது மிகப்பெரிய ஒரு மோசடியாக இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மிக முக்கிய 3 அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, கே.என். நேரு, பொன்முடி இவர்களிடம் விசாரணையை அடுத்தடுத்து நடத்தப் போகிறது. பொன்முடி அவர்களும் கே.என். நேரு அவர்களும் எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யலாம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கூறிவிட்டார், தேர்தலுக்கு முன்பாக உங்களது நடவடிக்கைகள் அனைத்தும் கவனமாக இருக்க வேண்டும். தப்பி தவறி கூட உண்மைகளை கூறிவிடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2வது முறை வெற்றிகரமாக அமைந்துவிட்டால் உங்களை காப்பாற்றுவேன். தோல்வி அடைந்து விட்டாலோ அல்லது அதற்கு முன்னால் நீங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சிறைபிடிக்கப்பட்டாலோ என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று ஸ்டாலின் அவர்கள் கைவிரித்து விட்டதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2வது முறை திமுக ஆட்சி அமைப்பது கடினம்தான். இதுவரை வரலாற்றில் திமுக 2வது முறை ஆட்சி அமைத்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுக வெற்றியடையும் என்று உதயநிதி ஒரு பக்கம் கூறி வர, மறுபக்கம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த 3 அமைச்சர்களை சுற்றி வளைத்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் என்ற தகவலும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. ஒருவேளை கைது நடவடிக்கை மேற்கொண்டால் இவர்களை டெல்லி திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.